ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து தியரி கிளாஸ் கீழே நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே ப்ராக்டிக்கல் செக்ஷனாக நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். மென்ஸ் மட்டும் இருக்க ஃபீல்டு கிடையாது, உமன்ஸ்க்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சேரும் போது நான் மட்டும் தான் ஒன்லி கேர்ள் அந்த பேட்சில். எல்லாமே ஃப்ரீ தான். உனக்கு வந்து சோலார்னு ஒரு இதை பற்றி சொல்லி கொடுத்து உனக்கு அதில் ஒர்க் வாங்கி தருவாங்க. செலவில் நான் ₹1 கூட செலவழிக்கலை. எல்லாமே ரெட்டி ஃபவுண்டேஷன்லேருந்தே எனக்கு பே பண்ணாங்க. சென்னையில் இல்லாமல் வெளியூர்லேருந்து வர பசங்களுக்கு நாங்கள் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனும் இந்த ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த 2 months வந்து நாங்கள் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனும் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐம் நந்தினி. என் பேர் கரண். என் பேர் வந்து சுரேஷ் ராஜா. என் பேர் ஆஹில் கதீர். என் பேர் கோகுல். என் பேர் சஞ்சய் ராஜ். முகமது ஃபைசல். எதப்பட்டு கிராமன்றதுலேருந்து வரேன். தாம்பரத்துலேருந்து வரேன். நான் வாணியம்பாடிலேருந்து வரேன். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இங்கே படிக்க வந்தேன். சென்னை லொக்கேஷன் தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். சென்னை ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். என்னோட அப்பா வந்து செக்யூரிட்டியாக இருக்காங்க, அம்மா வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவோட நானும் விவசாய வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து ஃபார்மராக இருக்காரு, எங்கள் அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து அப்ராட்ல இருந்தேன். அங்கேருந்து ஃபேமிலிக்காக நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அங்கேருந்து எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்கள் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் ஒர்க்கு எதாவது போறியான்னு. அவன் தான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க, அதில் வந்து எல்லாமே ஃப்ரீ தான். உனக்கு வந்து சோலார்னு ஒரு இதை பற்றி சொல்லி கொடுத்து உனக்கு அதில் ஒர்க் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டிவிஎஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலயமா அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடிட்டு இருக்கும்போது சோலார் டெக்னீஷியனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி 3 நாள் கழிச்சு எனக்கு கால் வந்துச்சு. டாக்டர் ரெட்டி ஃபவுண்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து வேலையை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்ன எனிபடி டவுட்ஸ் எல்லாம் இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணி அப்புறம் தேரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் வேறு பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து அக்கோமடேஷன், ரூமு, ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு வருஷமாக சும்மா தான் இந்த வீட்டில் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கும் போது இந்த மாதிரி சோலாரில் எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்காக சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். அப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். இன்ஸ்டியூட் ஒன்று நடக்குது, 3 மாதம் தான் கோர்ஸு, சரி போய் அட்டன் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அட்டன் பண்ணி பார்க்கலாம் தான் வந்தேன். எங்கள் ஹாஸ்டல் இதெல்லாம் வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவைட் பண்ண அப்புறம் சரி ஓகே இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கிளாஸ் தான் நல்லா தான் போகுது. எனக்கு இந்த சோலார் பேனல் எப்படி தெரியும்னா, ஃப்ரெண்டு சுதர்ஷன் வந்து ரெஃபர் பண்ணார். இங்கே வந்து பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா 90 days கோர்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 90 days கிளாஸ் முடிஞ்சோன்னா நாங்களே ஃப்ரீ பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கான்ஃபிடென்ஸில் தான் வந்தேன். வேறு வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நிர்மல் சாரை கான்டாக்ட் பண்ணேன். அவர் வந்து எனக்கு நீ வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரிங்க வாப்பா, நம்மள்கிட்ட வந்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான், நீ வந்து இங்கே படித்து ட்ரைனிங் எடுத்துட்டு நாங்களே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எதுவுமே என்னோட செலவில் நான் ₹1 கூட செலவழிக்கலை. எல்லாமே ரெட்டி ஃபவுண்டேஷன்லேருந்தே எனக்கு பே பண்ணாங்க, என்னை படிக்க வச்சாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆன்லைனில் எனக்கு இந்த மாதிரி டாக்டர் ரெட்டிஸ் சோலார் இன்ஸ்டலேஷன் கோர்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. நான் அதில் என்ரோல் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்த கோர்ஸ் இருக்குது, சோலார் பேனல் கோர்ஸ் இருக்குது, அப்புறம் நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் எனக்கு வந்து பிஜி எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்சைட் ட்ரைனிங்கும் கூப்பிட்டு போகிறாங்க, நமக்கு அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே கோர்ஸ் படிக்கிற இடத்துலேயே வந்து சோலார் பேனல்லாம் மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நமக்கு வந்து காட்டுறாங்க எப்படி பண்ணலாம், என்ன ஏது, இன்வெர்ட்டர்லேருந்து எல்லாமே நமக்கு சொல்லித்தராங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து வேறு ஒர்க் பார்த்துட்டு ரிலேட்டடாக என்னோடய ஃபீல்டு வந்து முன்னாடி வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருந்தேன் நான் முன்னாடி. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் தேடினேன், ஜாப்ஸ்லாம் தேடினேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அதில் வந்து இந்த சோலார் பேனல் பற்றி இருந்துச்சு. அதில் டாக்டர் ரெட்டிஸ் பற்றி போட்டிருந்தாங்க. அதில் சோலார் பேனல் இன்ஸ்டாலர் சொல்லி கோர்ஸ் சொல்லிருந்துச்சு. ஜாப் வந்து அவங்களே வந்து ப்ரீவியஸாக வந்து வாங்கி கொடுத்துட்டாங்களா. நான் இப்போ வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய லைஃபே வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க, வந்து கற்றுங்க. ஃப்ரீ தான் எல்லாமே வந்து. ஏன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து இது வந்து மூவ் பண்ணிட்டு போகுது. என்னுடைய சம்பளத்தை வச்சு எனக்கு வந்து நிறைய கடன்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வேலையில் ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த கடன்லாம் வந்து நான் எல்லாத்தையுமே குறைச்சி எல்லாத்தையுமே கட்டிட்டேன். அப்புறம் வந்து இது படித்தது மூலயமா வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சது எனக்கு வந்து. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இங்கே நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். அதில் எனக்கு எது செலக்ட் ஆச்சோ அதில் வந்து நான் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஈகோ சைக்கிளையும் ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணேன். அது ISR ரோல்
2.5 LPக்கு நான் ISRA இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ஜாப் வைஸ்லுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓவரால் டெக்னிக்கல் அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அது எனக்கு டெக்னிக்கல் அண்ட் சேல்ஸ் வைஸ்லுமே எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கோர்ஸில். நான் சோலாரான் அப்படின்ற கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ எனக்கு வந்து சேலரி வந்து ஒரு டீசெண்டான சேலரி தராங்க. நான் இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது அது வந்து ரொம்ப வேலிடான சர்டிஃபிகேட். இதை பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம படித்தாலுமே இந்த மாதிரி ஒரு வேலிடான சர்டிஃபிகேட் கிடைக்குமான்றது ஒரு இதுதான். இங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது சர்டிஃபைடு இருக்குது, சர்டிஃபைட் கோர்ஸாக இருக்குது. இது பண்ணதால் என்ன கிடைக்கும்னா நீங்களே உங்கள் சொந்த பிஸ்னஸ்லாம் பண்ணலாம், சோலார் பேனல்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்த அப்புறம் எனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கூட நல்லா கிடச்சிது. இந்த ஈகோ சைக்கிள் சோலாரில் நான் டெக்னிக்கல் ஹெட்டாக இருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து நியர்லி 3 months கோர்ஸ். இது நல்ல விதமாக கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஸ்பெஷல் கோர்ஸாக எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்த அப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கோர்ஸ். இது நான் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட லைஃப்பில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக கோர்ஸ் இது. இன் ஃபியூச்சர் எனக்கு நல்லா வருவான்னு சொல்லி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களும் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸு, ஹார்ட் ஸ்கில்ஸு, அதே மாதிரி வந்து சைட் விசிட்டு, அங்கே எப்படி டெக்னிக்கல் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்த அப்புறம் அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு, ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம். நான் இங்கே வந்து ஈகோ சைக்கிள் சோலாரில் வந்து ஜாப் ஆஸ் டெக்னிக்கல் ஹெட்டாக இருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கோர்ஸ்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால நான் ஜாயின் பண்ணிட்டு ட்ரைனிங் வர ஸ்டார்ட் பண்ணேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருந்தேன். சென்னை வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட் எல்லாம் அதிகமாகும்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் எனக்கு பிஜியில் டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக நமக்கு வந்து எனக்கு பிஜி அகாமடேஷன்லேருந்து எல்லாமே எனக்கு பண்ணித்தராங்க. நம்ம கோர்ஸ் படிக்கிற இடத்துக்கும் பிஜிக்கும் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. கோர்ஸுக்கு எந்த ஒரு பணமும் வாங்குறது இல்லை. இந்த கோர்ஸ் முடிச்சா நமக்கு வந்து சூரியமித்ரான்னு சொல்லி சர்டிஃபிகேட் தராங்க. அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம். நமக்கு வந்து இதோட கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 months இருக்குது, 90 days இருக்குது. 45 days வந்து கோர்ஸ் நமக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து 2 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்புறம் நமக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸும் வந்து சொல்லித்தரக்கு சார் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 45 daysக்கு வந்து நம்ம ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணுவோம். ஒரு கம்பெனிக்கு போவோம். அந்த கம்பெனியில் வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம பிளேஸ் ஆகிட்டோம்னா அதே கம்பெனியில் வந்து வேலை செய்யலாம். மினிமம் சேலரியாக வந்து 15,000 to 25,000 வரைக்கும் நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. 100% பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. பார்க்குற மாதிரி வேணும்னா கூட இங்கே சோலார் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஐவிக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுத்தாங்க, தேரியாகவும் சொல்லி கொடுத்தாங்க. தேரி புரியலன்னா ப்ராக்டிக்கலில் போயிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. ஓகே, இது கிளாஸ்லாம் நல்லா தான் நடத்துகிறாங்க. ஹாஸ்டல் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. எங்களுக்கு லஞ்ச் வந்து நாங்கள் அன்னந்தே கட்டிட்டு வந்துடுவோம். காலைல 9:30 ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் வந்து 5:30 கிளாஸ் விட்டுருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மென்ஸ் மட்டும் இருக்க ஃபீல்டு கிடையாது, உமன்ஸ்க்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சேரும் போது நான் மட்டும் தான் ஒன்லி கேர்ள் அந்த பேட்சில். அதனால நான் எந்த வகையிலுமே ஃபீல் பண்ணல நான் மட்டும் தனியாக இருக்கின்ற மாதிரி. ஸோ நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது நல்லாவும் இருந்து எனக்கு புரியவும் வந்துச்சு, நல்லாவும் சொல்லி கொடுத்தாங்க. இது எனக்கு ஒர்க் வைஸில் 100% ஹெல்ப் பண்ணிச்சு இந்த கோர்ஸ். 2 கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகியிருக்கேன். 22-25 வரையும் சேலரி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாயினிங்லாம் ஆகிட்டேன், எதுவும் போகிறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங். டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷனில் வந்து சென்டர் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் டெக்னீஷியனுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 months. இந்த எண்ட் ஆஃப் த 2 months வந்து நாங்களே வந்து ஃப்ரீயாக வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 2 monthsல வந்து என்னன்னா டெக்னிக்கல் கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து இன்வால்வ். இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து லைக் நாங்கள் சென்டர்லேயே வந்து 1 kilowatt சோலார் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை வச்சு டீச் பண்ணோம். லைக் ஆல் த ப்ராக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் அதை வச்சு டீச் பண்ணுவோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங், அதாவது டைரெக்டாக வந்து ஃபீல்டுக்கே கூப்பிட்டு போய் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரியல் டைமில் வந்து லைக் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் கொடுப்போம். சென்னையில் இல்லாமல் வெளியூர்லேருந்து வர பசங்களுக்கு நாங்கள் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனும் இந்த ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த 2 months வந்து நாங்கள் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனும் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். மெயின் திங் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து NSDC, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட்டும் வந்து ஒன்ஸ் த ட்ரைனிங் இஸ் கம்ப்ளீட்டட் வி ஆர் ப்ரொவைடிங். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th, 12th
டிப்ளமா, ITI ஆர் எனி டிகிரி வந்து எலிஜிபிள். இங்கே வந்து லைக் சயின்ஸ் பேக்ரவுண்டில் தான் இருந்து வந்து அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை, லைக் எந்த ப்ரொஃபஷன்ஸ், அதாவது எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணலாம். நம்ம ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டிக்கு அடுத்து லிட்டில் மவுண்ட் மெட்ரோ அப்படிங்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், லைக் லொக்கேஷனும் டேக் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் யூஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து லைக் நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜியில் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய ஃபியூச்சரே. பல வருஷத்துக்கு முன்னாடி ஐடி வந்து எப்படி பூம் ஆச்சோ அதே மாதிரி இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி செக்டரில் தான் வந்து லைக் நிறைய ஜாப் வேகன்சிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து சோலார் பேனல் டெக்னீஷியன் ஜாப்ல வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ஃபீல்டில், அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் ஜாப்ல வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள லிங்க்ல வந்து நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம், லைக் ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு பேட்சில் வந்து 30 சீட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம் அண்ட் பர் இயர் வந்து நாங்கள் 200 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து யாருக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலி அண்டர்சர்வ்டு பீப்புளுக்காக தான் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. பர் இயர் 270 என்ரோல்மெண்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 30 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. அதில் வந்து நாங்கள் சில பேருக்கு வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வுக்கு மட்டும்தான் வந்து இங்கே வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். இதை பற்றி இன்னுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே உள்ள லிங்க்ல வந்து நாங்கள் வந்து லொக்கேஷன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸோ ஆன் கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து சென்டருக்கே விசிட் பண்ணி கூட மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து மிட் கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேனல்ஸ்க்கும் நடுவில் வந்து மிட் கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து தியரி கிளாஸ் கீழே நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே ப்ராக்டிக்கல் செக்ஷனாக நம்ம இங்கே சொல்லி கொடுக்குறோம். ஸோ எண்ட் டு எண்ட் எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷன் கொடுக்குறோம். ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட நம்ம கூப்பிட்டு போய் நமக்கு பசங்களுக்கு எப்படி பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி கேபிள்ஸ்லாம் ரன் பண்ணுறது, எவ்வளோ ஸ்கொயர் எம்எம் வந்து செலக்ட் பண்ணுறது, ஆன் கிரிட் கால்குலேஷன், ஆஃப் கிரிட் கால்குலேஷனு, இது எல்லாமே நம்ம கிளியராக சொல்லி கொடுக்குறோம். பசங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்க எல்லாமே நல்ல நாலேஜபிளாக கற்றுக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா ட்ரைனிங்ஸுமே எல்லாமே ப்ரோக்ராமில் கண்டக்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பசங்களுக்கு இது டேரெக்டாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேரெக்டாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணி போயிடுறாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில பேர் 10th முடிச்சிருப்பாங்க, ITI முடிச்சிருப்பாங்க, டிப்ளமா முடிச்சிருப்பாங்க. அவங்கலாம் லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சோலார் கோர்ஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க தனியா பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப வேலிடான சர்டிஃபிகேட் கூட. ஸோ இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே சார்ஜ் பண்ணாம பண்றாங்க. ஸோ அந்த 90 days கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அதில் ஃபுல் ஃபிளெஜ்டா பசங்க படிக்கிறாங்க. அதில் கம்ப்யூட்டர் நாலேஜும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லி தராங்க. MS ஆஃபீஸ், வேர்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கிளைண்ட் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், ஸோ கிளைண்ட் சைடு வந்து எப்படி பேசணுன்றதை எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஆன் சைட்டில் வந்து என்ன ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குன்றதுமே நம்ம சைட்டில் போய் ஏதாவது ட்ரபிள் ஷூட் உள்ள சைட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம என்ன ஃபால்ட் இருக்குன்னு காமிச்சிட்டு அதையும் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.